ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளூரில் இருக்கிற வைத்திய வீரராக பெருமாளை பார்க்கறதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம். சரி, நைட்டு ஸ்டே பண்ணணுன்றதுக்காக நைட்டு இங்கேயே நாங்கள் லேட்டாக தான் கிளம்பணும். செங்கல்பட்டு திருவள்ளூருக்கு வந்து பஸ்ஸு மட்டும்தான், ட்ரெயின் வசதி கிடையாது. போனோன்னா சென்ட்ரல் போயிட்டு சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் பஸ்லேயே ஏறி ட்ராவல் பண்ணிட்டோம். நைட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணனால நைட்டு போயிட்டு அங்கே வந்து இது முக்கியமாக எதுக்காக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் சரியில்லாமல் போகுது, ஹாஸ்பிட்டலும் கையுமா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம கவலையெல்லாம் தீர்க்கறதுக்காக தான் இந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக தீருன்றதுக்காக தான் போகணும். நைட்டே வந்து நாங்கள் வெள்ளை கட்டி வந்து தலையை சுற்றி குளத்தில் போட்டுட்டோம். கோபுர தரிசனம் வந்து கோடி புனின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் அதாவது நம்மளுடைய நோய் அடிக்கடி வருது, உடம்பு முடியலன்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற குளத்தில் வந்து வெல்லம் வாங்கி தலையை சுற்றி போட்டுட்டு குளத்தில் வீசி போடுறது வந்து நோய் நொடி தீரவும். அதுக்கப்புறமா வந்து உப்பு வாங்கிட்டு உப்பு உள்ளே வாங்கி போடுவாங்க. அது வந்து நம்ம முற்பிறவி எந்த பிறவி பாவங்களும் போக்குறதுக்காக உப்பு வாங்கி கொட்டுறது தான் ஸ்பெஷல்லு இதில். அதனால் உப்பையும் நம்ம கொட்ட சொல்ல சுற்றி போட்ட மாதிரி சுற்றி ஏற்றி அறிக்கை அவங்கவுங்க உப்பு வந்து அங்கே போட்டுடணும். கோவில் தரிசன டைமின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் தான். 7:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் 7:20 போல் தான் உள்ளே போனோம். அதனால் வேகமாக போயிட்டு சைனக்குளத்தில் இருக்கிற வைத்திய வீரராக பெருமாள் தரிசனத்தையும் பார்த்துட்டு கனகவல்லி அம்மையாருடைய தரிசனமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்புக்கல் வாங்கிட்டு வந்து தலையை சுற்றி வந்து உப்புக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நெய் தீபம் போட்டோம். பெருமாளுக்காக 2 விளக்கும் தாயாருக்காக 2 விளக்கு 4 தீபம் போடணும்னு சொன்னாங்க. ஸோ 4 தீபம் நெய் விளக்கு போட்டுட்டு சூரிய தரிசனமும் கிடச்சிது. சூரிய பகவானையும் பார்த்துட்டு இனிமேல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் மன நிறைவான அடிப்படை தேவை வசதியை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை நல்லபடியாக கூப்பிட்டு அவங்களுடைய அன்பு அருளும் ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனசார வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய் நொடியும் தீர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். நாம் கோயிலுக்கு போனோன்னா எப்போவுமே கொடிமரத்தாண்ட மட்டும்தாங்க விழுந்து வணங்கணும். ஸோ விழுந்து வணங்கியாச்சு, அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை டேட்டா.